நம்ம பாடுகளை அணைக்கும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் நமக்கு வச்ச முன் அடிச்சுவடுகளை பார்க்கணும். அவர் நமக்காண்டி பாடுகப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் தண்டனை ஆக்கினை சுமந்தார். அது அந்த பாடுகளை நம்ம முன்னிறுத்தி அவர் நிமித்தம் நம்ம பாடுபடும் போது நம்ம கூட அவர் பாடுபடுதார். இதை தெரிஞ்சு புலம்பிக்கிட்டு இருக்காம அதுக்கு கிருபை தராரு. ஏன்னா இந்த உலகத்துல பாடு இல்லாமல் இருக்காது. ஆனால் உலகத்தில் மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவிச்சார். அவரோட பாடுகளை நம்ம அனுபவிக்கும் போது சகிக்கும் போது அவரோட ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகை நமக்கு வரும். அவர் மகிமை நமக்கு வரும். அந்த மகிமைக்கு தான் இந்த பாடுகள்லாம் அனுபவிக்கும். பாடு இல்லாமல் மகிமையில் பங்கடைய முடியாது. நம்ம மெயின் கோலை வந்து மகிமை அடையுது. அதனால இந்த வழியை முன்னிறுத்தி வச்சார். ஏன்னா நிறைய பேர் உலகத்தில் உள்ள காரியங்களுக்காண்டி, உலக ஆசீர்வாதங்களுக்காண்டி, உலக தேவைகளுக்காண்டி இந்த மகிமையான காரியங்களை புரியாதனால, ஏன்னா நம்ம பாவங்களுக்கு ஒப்புவிட்டு நாம் நீதிமாக எழுப்பப்பட்டிருக்கிறார். என்ன ஒரு பெரிய பாக்கியம்! இது உணரும் போதுதான். வசனம் நிறையா இருக்குது, ஆனால் உணரும் இருக்கும்போது பிரயோஜனப்படாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய அப்படி இந்த கட்சி போட்டு தான் நீ சொன்னேன், அதங்க வைக்கல. ஆனால் கிருபை வந்து எல்லாத்துக்கும் உண்டு. அந்த கிருவை உணரணும். என்ன நமக்கு எல்லாமே ஒரு ஸ்லாக்கியம். ஏன்னா புள்ளங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆளுகை நமக்கு உண்டு. அப்படிதானே? அவருக்குள்ள ஆளுகை நமக்கு உண்டு. ஆளுகை நமக்குள்ள இருக்கு. நம்ம வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆளுகை வந்து வேலை செய்யாது. நம்ம நினைக்கிறதுனா அப்பா நமக்கு சுதந்திரம் இருக்கிறார், நம்ம புள்ள. இந்த உணர்வோடு இந்த ஐக்கியத்தோடு வாழும்போது நமக்கு வந்து கிருபை மேல கிருபை பெறுவோம். ஆனால் ஓத்திரம் உண்டு. ஏன்னா அவர் வந்து பாடுகள் அனுப்பிச்சு பிதாவின் சித்தத்தை செய்யங்க வந்து ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் இருந்தார். நம்ம இதெல்லாம் ஒரு பாடே கிடையாது. என்ன பொறுத்தல என்ன நம்ம பாடு அனுபவிக்க ஒன்றும் கிடையாது. வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது ஒரு பாடுன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே இது ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் நமக்கு எழுதி நியமிச்சிருக்காரு. ஏன்னா வேதவசனம் தான் நமக்கு வந்து சரியான வழி நடத்தும். அதெல்லாம் கிருபை இருக்கு. அப்போ சிலுவை அந்த சிலுவையின் பாடுகளை நம்ம தியானிக்கும் போதுதான் மகிமை மேல் மகிமையில் அடைஞ்சு மறுவப்படுவோம். இல்லைன்னா நம்ம பழைய ஆதாமாக இருக்க வேண்டியது. அவர் வழியே கிடையாது. அப்போ இதை வச்சு நீங்கள் பேசுனீங்க. அதுவாக நான் தெளிவாக சொல்லிட்டார். மாயை நம்பி 2:8 கிருபையை போக்கடிக்கணும். கிருபையை நம்ம போக்கே அடிக்கக்கூடாது. நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து மாயை வந்து இந்த உலகம் எல்லா நித்தியமான பாவ சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே அதுலேருந்து தான் வந்திருக்கோம். அதெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களோ மற்ற வீடோ வாசல் எல்லாமே நம்ம இருக்கு இல்லைன்னு அணுகக்கூட இல்லை. ஆனால் அதில் நம்ம ஒரு விற்கிற மாதிரி ஆயிடும். அது எப்படின்னு நம்மளை வந்து அப்படியே அடிமைப்படுத்துது. ஏன்னா தேவனுடைய மகிமையை வந்து காண விடாமல் ஆக்கிறதுனால அதை வந்து நம்ம முன்ன வைக்காம சிலுவையை முன்ன வச்சா அழகா சொன்னார் பாட்டு பயிற்சி. சிலுவையை முன்னார் உலகமே பின்னால். எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. அதெல்லாம் அந்த அபிஷேகத்தில் வாழக்கூடியது. சும்மாலாம் பாட்டு எழுத முடியாது. அதை நமக்கு அதை முன்ன வச்சு நம்ம ஓடினோம்னா அந்த பாடலாம் நமக்கு பெருசாக தெரியும். ஏன்னா நம்ம முன் வச்சிருக்க பெரிய மகிமை என்ன இருக்கலாம், பரலோகத்தில் உள்ள போய் நம்ம அனுபவிக்கிறதுக்கு சில காலம் கொஞ்சம் காலம் நமக்கு சில பாடுகளை அனுபவிக்க தான் செய்யணும். பாடுகளை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தர் வரும், நிந்த வரும், அவமானம் வரும். ஏன்னா நம்ம முன்னே யாரை வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அது பெருசாக தெரியாது. ஏன்னா தேவகுமார்னால் இருந்து பாடுபட்டு நான் கூட அவமானத்தை சிலுவை செலுத்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை செலுத்தார். அது மாத்திரம் இல்லை, அடிமையின் ரூபா எடுத்தார். தேவனுக்கு சமர்வு கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மைத்தாமை வெறுமைக்கு அடிமையின் எடுத்து மரியா வயிற்றுல வந்து பிறந்து நமக்காண்டி வந்திருக்காரு. இது பெரிய ஒரு கிரேஸ் தான். இந்த கிருபையை நம்ம உணரும்போது ஏன்னா நம்ம இந்த கிருபையை உணர்வங்க விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். மகிமை அடைந்து மறுவப்படுவோம். கர்த்தர் தான் ஆசீர்வாதம். மெயினாக சொன்னார்.